அதே மாதிரி ஒரே தகவல், கடைசி தகவல் என்னன்னா, இப்ப அந்த வீடியோ எடுத்த அந்த பையன் ஈஸ்வரன், சக்தி நினைக்கிறேன், அந்த பையன் வந்து காவல்துறையில புகார் அளிச்சிருக்கான். சதீஸ்வரன் புகார் அளிச்சிருக்கான், என்ன வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு. உங்க கனவுல கூட வந்துடக்கூடாது எங்களை யாரையும் மிரட்டணும்னு. நீங்க போய் புகார் கொடுக்கணும். ஐயோ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, 2 போலீஸ் எப்பவுமே அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு எங்களை மிரட்டணும்னு நீ நினைச்சினாலே, நீ எங்களை அடிக்கணும்னு நினைச்சினா அடுத்த நொடி உன் மேல அடி விழுவோம். எங்க பசங்களை திருப்போணத்துல எவனையால் தொடணும்னு நினைச்சினாலே அடுத்த நொடி நீ அருவாக்கத்திலாம், அதான் இந்த படத்துல வர மாதிரி நீலாம் பேப்பர் ரவுடி. சரியா? இங்க இருக்கிறவங்க நீ இங்க முக்கியமா இருக்கிற அந்த திருட்டு பையன் பின்னாடி நிக்கிறவங்க பேப்பர் ரவுடி. நாங்க பேப்பர் ரவுடி கிடையாது, உங்களுக்கே தெரியும். சரியா? எங்க அப்பா எல்லாம் பேனா கொடுத்து படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. எங்களை யாரும் சட்டப்படி நாங்க நியாயப்படி போயிட்டு இருக்கோம். நியாயப்படி போய்கிட்டு இருக்கோம், சட்டப்படி போறோம், காவல்துறையில முறையிடுறோம், நீதிமன்றத்தில் முறையிடுறோம். இந்த திமுக பிரமுகர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் பிரமுகர்கள், இந்த பிரமுகர்கள் எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பேர் சொல்ல விரும்பல. நான் யாரையும் ஏன் பேர் சொல்ல விரும்பல, பயம் இல்ல, அது உங்களுக்கு தெரியும். யாரையும் மிரட்டாதீங்க. நீங்க சட்டப்படி போய்